अस्सलाम वालेकुम வெல்கம் டு திஸ் மை டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின், அதாவது 32 இன்ச்சுக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்குமா மேம், 40 இன்ச்சுக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கு மேம், 30 இன்ச்சுக்கு இந்த சைஸ் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு நான் என்னோடய வீடியோ அந்த வீடியோ வந்துட்டு 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே. அதாவது நான் சொன்ன மாதிரி நான் சில வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்துட்டு இந்த இடத்த தான் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். ஸோ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண போகும்போது இது எத்தனை இன்ச்சாக இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே தான் இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதோட மெஷர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அப்படி பார்க்க போகும்போது இந்த கப்பு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த கப்பை வந்து கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த இன்ச்சஸ் வந்துட்டு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு புரியுதா? திரும்ப நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த அளவு எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு கரெக்டாக வந்துடும். எத்தனை இன்ச்சாக இருந்தாலும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ண போகும்போது இது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த கப்பு சைஸ் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த கப்புக்கு தக்கன வந்துட்டு நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வரும். ஸோ அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ எல்லா சைஸுக்குமே வந்துட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கிறேங்க. அடுத்து அங்கேருந்து ஒரு 3 இன்ச். ஸோ இந்த மாதிரி 3 இன்ச் எடுத்துக்கிறேங்க. 3 இன்ச் எடுத்ததுக்கப்புறம் இது ரெண்டையும் நல்லா இந்த ஓரத்தில் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இது 2 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ரெண்டையும் சேமாக சேர்த்துக்குங்க. சேமாக சேர்த்துட்டு கரெக்டாக வச்சு கரெக்டாக அந்த ரெண்டையும் சேமாக சேர்த்துக்கிறேங்க. சேமாக சேர்த்துட்டு இந்த சேர்த்துருக்கும் இல்லையா, சேர்த்துலேருந்து இப்படியே கிராஸாக எடுங்க. கிராஸாக எடுத்து 3 இன்ச் எடுத்துக்கிறேங்க. ஸோ இது வந்து 32, 34, 36, 38 இந்த அளவு எல்லாத்துக்குமே வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ 40 இன்ச்சுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கு இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச் எடுத்துக்கிறேங்க. ரொம்ப எடுக்க வேணாம், ஒரு 3.5 இன்ச், ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்து எடுத்துக்கிறேங்க. இந்த 3 இன்ச் வந்து 32, 34, 36, 38 இந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து எடுத்து வச்சிட்டோமா, இப்போ நம்ம அளவு வந்து இது இப்போ இது மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து 2.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கோமா, இங்கேருந்து 2.5 இன்ச்சு எடுத்துக்கிறேங்க. இந்த 2.5 இன்ச்சுமே வந்துட்டு இதுவும் எப்படி அப்படின்னா 32, 34, 36, 38 சைஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து எடுக்க போகும்போது மட்டும் இதை வந்து என்ன பண்ணால், ரொம்ப துணியை வச்சு தைச்சிடாதீங்க. இப்படி கம்மியாக துணியை எடுத்து இப்படி தைங்க, ஓகேவா? கொஞ்சமாக எடுத்து இப்படியே கிராஸாக வரணும். இப்படி எடுத்து தைக்க போகும்போது இங்கேருந்து இப்படி எடுக்கிறீங்களா, ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக எடுத்து இப்படியே நேராக அப்படியே கிராஸாக வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆம்ஹோல் சைஸு இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக இப்படியே மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கிடலாம். ஆனால் பிடிக்க போகும்போது ஆம்ஹோல் சைஸ் கண்டிப்பாக நம்ம இப்படி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னம்னா அது கண்டிப்பாக மாறும். ஸோ வந்து அந்த சைஸை நீங்கள் எடுக்க வேணாம். ஆம்ஹோல் சைஸை எடுக்க போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை இப்படியே இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அளவு கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆம்ஹோல் சைஸு. அந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கிடைச்சதுலேருந்து 4 இன்ச்சு எடுத்துக்கிறேங்க. இவ்வளோ இடைவெளி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 4 இன்ச்சு இந்த மாதிரி இப்படியே கிராஸாக வந்துட்டு பிடிக்கணும். இந்த மாதிரி கிராஸாக வரணும். ரொம்ப லென்த்தாக வரக்கூடாது, கிராஸாக வரணும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாம் இந்த கப் இப்போ எல்லாத்தையும் பிடிக்க போகும்போது இந்த கப் சைஸ் நம்மளுக்கு வந்து இப்படி பஃப்னு வந்துடும். ஸோ
ஸோ அப்போ வந்து கரெக்டாக அந்த கப் சைஸ் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறையா பேர் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வந்து 32, 34, 36, 38 இந்த சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். 40 அப்படின்னு போகையில் இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னோம்னா 1/2 இன்ச்சுக்கு மேலே இந்த சைஸ் எல்லாமே இதாக மாறும். ஸோ நான் வந்துட்டு 40 இன்ச்சுக்கோட கப் சைஸ் வந்துட்டு நான் கரெக்டாக போடுறேன். இது இந்த சைஸ் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.